ஹீமோகுளோபின் எப்படி நேச்சுரல் வேஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கடந்த 3 வருஷமாக செஷன் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மீல் பிளானில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பனானா இருக்குது. நீங்கள் பப்பாயாவோ இல்லை வாட்டர் மெலனோ எனி சீசனல் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேரளா மட்டர் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மில்லட்ஸோ இல்லை எனி ரெட் ரைஸோ நீங்கள் ரைஸ்க்கு ஆட் பண்ணிங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி. அது ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் செரிமானம் ஆகிறதுக்கும் உதவியாக இருக்கும். வெண்டைக்காய் சப்ஜி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சீசனல் வெஜிடபிள்ஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட், கேரட் இல்லை எனி வாட்டரி வெஜிடபிள்ஸ் ஒரு சப்ஜி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முருங்கைக்கீரை கூட்டு அதில் இருக்குது. இது என்ன அப்படின்னா இதில் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம் ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதுக்காக இதை பச்சைப்பயிறு வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சமாக நெல்லிக்காய் அரைச்சி விட்ருக்கேன். ஏன்னா முருங்கைக்கீரையில் இருக்க அயன் அப்சார்ப் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் உதவியாக இருக்கும். அப்புறம் எள்ளு பொடி பண்ணியிருக்கு. எள்ளு பொடியில் பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து குட் சோர்ஸ் ஆஃப் அயன். இது எப்படின்னா எள்ளை லைட்டாக நீங்கள் கடாயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச மிளகா உப்பு போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த சப்ஸ்டியூட்டாக எல்லா மீல்ஸ்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அயன் சப்ளை ஆகும் பாடிக்கு நல்லா. அதுக்கப்புறம் பட்டர் மில்க் குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் B12. இதில் வந்து கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சம் நெல்லிக்காய், உப்பு 3 சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடும்போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது நாட் ஒன்லி ஃபார் ஹீமோகுளோபின், நீங்கள் மற்ற க்ரானிக் டிசீசஸ்க்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.